நல்லா படிக்க வச்சா கண்டிப்பாக எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகும். நம்ம சில நேரங்களில் அந்த நேரத்தில் இந்த கோச்சார பலன்கள், 7.5 சனி அல்லது இது மாதிரி ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த கிரேடுக்கு போவாங்க. ஏன்னா மருத்துவத்துறைங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. அதெல்லாம் அந்த நேரத்தில் நடக்கிற திசா புத்திகளை பொறுத்து இவங்களுக்கு அமையும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் தான் அவங்க கல்வி படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. ஆனால் அவங்க நல்ல முறையில் கல்வியை முடிப்பாங்க. நல்ல ஒரு ஹோல்டர், நல்ல ஒரு ரேங்க் ஹோல்டர் ஆகக்கூடிய ஒரு நல்ல கல்வி, நல்ல அறிவாளியான பொண்ணு தான். அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது கல்வியில். இந்த குழந்தையோட பிறந்த நேரத்துக்கு பெற்றோர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இப்போதைக்கு அவங்களுக்கு நடக்கிற நேரம் அவ்வளோ சாதகமாக இல்லை. 2 பேருக்கும் இடையில் கொஞ்சம் பிரச்சனை பிரிவுகளை கொடுக்கும். பொதுவாகவே ராகு திசை குழந்தைகளுக்கு நடக்குது அப்படின்னாவே அப்பா அம்மாவை பிரிக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் மனஸ்தாபமாவாங்க. அதாவது வாழ்க்கையில் ஒருத்தர் சேரணும் அப்படின்னா அதுக்கேற்றபடி சம்பவங்கள் நடக்கும். அப்போ எல்லா குடும்பத்துலேயும் சண்டை வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வராமல் இருக்கவே இருக்காது. அப்படி சண்டை போடாமல் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபே கிடையாது. ஏன்னா முரண்பட்ட கருத்துக்கள் எல்லாருக்குமே இருக்கும். அதை மீறி அன்பு மரியாதை தான் வந்து அவங்கள பிரிய விடாமல் செய்யும்.